10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்காக ப்ரீவியஸ் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் வித் டீட்டெயில்டு சொல்யூஷனோட அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃப்ரம் ஜேகே டியூஷன் சென்டர் மதுரை. இந்த மாதிரி வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நீங்கள் நல்லா தரவாக பார்த்துட்டோன்னா வில் கெட் மோர் தேன் 90% ஆஃப் த மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். லெட்டஸ் ஸ்டார்ட் பார்ட் சி. கொஷின் நம்பர் 33. ஐ ஆம் ஜெயக்குமார். The sum of n, 2n and 3n terms of an AP are S1, S2 and S3 respectively. Prove that S3 is equal to 3 into S2 minus S1 சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு we know that the sum of n terms of an AP is Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. இது நல்ல ஃபார்முலா நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், if S1 is the sum of first n terms of an AP is S1 is equal to n by 2 2a plus n minus 1 into d. ஓகே, இதே போல் if S2 is the sum of first 2n terms of an AP is S2 is equal to n இருக்கிற இடத்துல 2n போடணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2a plus 2n minus 1 into d. இதே போல் if S3 is the sum of first 3n terms of an AP is S3 is equal to n இருக்கிற இடத்துல நீங்கள் 3n போடணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2a plus 3n minus 1 into d. ஓகேவா? இப்போ ரைட் சைட் பாருங்கள், S2 மைனஸ் S1. S2 என்ன இருக்குது? 2n by 2 2a ப்ளஸ் 2n மைனஸ் 1 into d மைனஸ் S1 என்ன இருக்குது? n by 2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 into d. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நல்லா கவனிச்சுட்டு வாங்க. n by 2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 மட்டும் உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? So 4a plus 2 into 2n minus 1 into d. Okay students, minus n by 2 2a plus n minus 1 into d. Okay, அப்போ n by 2 4a plus இந்த 2 உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் 4n minus இந்த 2 உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் 2d minus n by 2 2a plus n minus 1 into d. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ n by 2 4a ப்ளஸ் இப்போ இந்த d உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் 4nd மைனஸ் இந்த d இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள் 2d மைனஸ் n by 2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 into d. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரெண்டுக்குமே காமன் என்ன இருக்குது? n by 2 காமனாக இருக்குது. வெளியிடுங்க. அப்போ 4a ப்ளஸ் 4nd மைனஸ் 2d மைனஸ் ஓகே 2a ப்ளஸ் n மைனஸ் 1 into d. இதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ n by 2 4a ப்ளஸ் 4nd மைனஸ் 2d மைனஸ் 2a ப்ளஸ் nd மைனஸ் d. உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த d உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், n by 2 4a ப்ளஸ் 4nd மைனஸ் 2d மைனஸ் 2a மைனஸ் nd ப்ளஸ் d. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ n by 2 4aலேருந்து 2a போச்சுன்னா 2a. ஓகேவா? 4ndலேருந்து மைனஸ் nd போச்சுன்னா ப்ளஸ் 3nd மைனஸ் 2dலேருந்து ப்ளஸ் d போச்சுன்னா மைனஸ் d. ஓகேவா? இப்போ n by 2 2a ப்ளஸ் d காமனாக வெளியிடுங்க 3n minus 1 into d. இது என்னது? S2 minus S1.
இப்போ மல்டிப்ளை 3 ஆன் போத் சைட்ஸ். அப்போ 3 இன்ட்டு S2 மைனஸ் S1 equal to 3n/2 2a plus okay 3n minus 1 into d. Okay students, which is equal to என்ன இருக்குது பாருங்கள், S3 இருக்கா பாருங்கள், இங்கே நான் டிக் பண்ணுறேன் பாருங்கள் இருக்கா. therefore 3 into S2 minus S1 is equal to S3. So proved. Okay students, thank you, wish you all the best. Subscribe பண்ணிட்டு ப்ளஸ் லைக் பண்ணிட்டு ப்ளஸ் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். wish you all the best. Thank you.